வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான திணை அடை நம்ம செய்ய போகிறோம். இந்த திணை அடை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு திணை அரிசியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த திணை கூட நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு மசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை சேர்த்துக்குவோம் நம்ம. இப்போ எல்லா பொருளையும் நல்லா ஒரு 3லேருந்து 4 தடவை தண்ணியை விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. நைட்டே நம்ம ஊற வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா பருப்பு திணை எல்லாமே ஊறி வந்துருச்சு. இந்த திணை கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பீஸ் பூண்டு, சின்ன பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிக்ஸி ஜார்லேயோ சேர்த்து நம்ம அரைச்சிருவோம். இப்போ எல்லா பொருளையுமே நான் கிரைண்டரில் சேர்த்துட்டேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எப்பயுமே அடை பண்ணுறப்ப ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா அடை நமக்கு கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ மாவை அரைச்ச பிறகு அது கூட எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவையோ உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம், பெருங்காய பொடி இருந்துச்சுன்னா பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயத்தை நான் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி இதில் சேர்த்துட்டேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இன்றைக்கி பசலைக்கீரையை சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்கோ, முருங்கைக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, எந்த கீரை இருந்தாலும் நம்ம இது கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லா பொருளையும் சேர்த்துட்டு இதை மாவு கூட கலந்து விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் அடையெல்லாம் ஊற்றி எடுத்துடலாம். உங்களால் கையால் தட்ட முடியும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் திக்காகவே நம்ம கையால் நம்ம தட்டி எடுத்துடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் தண்ணியாக நம்ம கரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா தோசைக்கெல்லாம் நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு நம்ம கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெயை சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு இதை திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மூடியாச்சு. இப்போ நல்லா வெந்து வரட்டும். ஒரு பக்கம் வெந்த பிறகு இதை திருப்பி போட்டு மறுபக்கமும் நம்ம வேக வச்சு எடுத்துருவோம். ரெண்டு பக்கமுமே நல்லா செவந்து வெந்துருச்சு. இதான் நமக்கு கரெக்டான பக்கம். இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த திணை அரிசி அடை நம்ம நார்மலாக அரிசியில் செய்கிற அடையை விடவே நல்ல டேஸ்ட்டாகவும் அதே சமயம் சாஃப்டாகவும் நமக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.